தூங்கி எழுந்திரிச்சுமே சரி ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னா நான் பண்ணேன், நேராக கிச்சன் பக்கம் போயிட்டேன். கிச்சன் பக்கம் போனால் வெறும் ஒரு ஒயிட் ரைஸ் மட்டும்தாங்க இருக்குது. சரி ஏதாவது சமைப்போம் அப்படின்னா நான் பண்ணேன், ஒரு சட்டி எடுத்துக்கின்னு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கினேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கடுகை போட்டுக்கிட்டேன். கடுகு நல்லா அப்படி எண்ணெய் காஞ்சது வெடிச்சதுக்கப்புறம் நான் கருவேப்பிலையை அதில் போட்டுக்கின்னு நல்லா ஆட் பண்ணிக்கினேன். அது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் பொடியாக வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நல்லா அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்தாட்டம் ஒரு கிண்டு நல்லா அப்படியே கிண்டிக்கின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 முட்டை உடச்சி வச்சுருந்தேன். அதை எடுத்துக்கிட்டு சும்மா அப்படியே அதில் கொட்டிக்கின்னு சும்மா தக்கன்னு அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னு அப்படியே பார்த்தா எக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சரி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் எடுத்து பார்த்தா சரி அந்த ஒயிட் ரைஸ் எடுத்து இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி பார்த்தா எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்க, எக் ரைஸ் எல்லாம் வேற மாதிரி டேஸ்டா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏதோ பசிக்கு கிடைச்சி சார் அப்படி நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஆவரேஜ் தான். ஓகே, டாடா, பை பாய்.